சுஸ்வாகத்தம் மக்களே. கீதா அம்மா மும்பையிலிருந்து மினி விலாக் 11. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு பேட்டீஸு, மும்பை பேட்டீஸு, உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது உருளைக்கிழங்கு பேட்டீஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தயிர் போட்டு க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் டேட்ஸும் கொஞ்சோண்டு புளியும் கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டு டேட்ஸ் சட்னி, அதுக்கப்புறம் இந்த பேட்டீஸோட சென்னாவை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டுருணும். நீர்க்க மோர். ஸோ பேட்டீஸ் மேலே சென்னா விடணும். சென்னானா சுண்டலில் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீன் சட்னி, அதுக்கு மேலே டேட்ஸ் சட்னி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும், அதுக்கப்புறம் ஓமப்பொடி போடணும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடணும். நான் இதெல்லாம் எனக்கு போட்டுக்கல, ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் போட்டுண்டு நான் சாப்பிட்டேன். ரொம்பவே தேவாமிர்தமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருந்தது. டாட்டா, பை பை.